ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம வந்து வெஜிடபிள் குருமா தான் வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து அடுப்பில் வந்து குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் வந்து நம்ம வந்து 1 கப் பீன்ஸு, ஒரு கப் கேரட்டு, 1 கப் உருளைக்கிழங்கு, அடுத்து வந்து 1 கப் பட்டாணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன காய் வேணுமோ அதை எல்லாம் அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு 2 தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு டீஸ்பூன் வந்து உப்பும் போட்டுக்கோங்க. போட்டு இந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் வந்து வச்சு எடுங்க. காய் வந்து வெந்துடும் 2 விசில்லே. நம்ம அடுத்து வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 5 பல் தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். அதோட நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன ஸ்பூனுங்கிறனால 2 தடவை போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போதும். அடுத்து வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து கசகசா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து காரத்துக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து 2 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சும் வந்து பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த குருமாக்கு வந்து பச்சை மிளகாய் தான் வந்து காரமே, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் வந்து 5 பல் பூண்டு, ஒரு 1/2 துண்டு வந்து இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு போட்டு இதை வந்து நல்லா வந்து மைய அரைச்சிக்கோங்க. இதோட நீங்கள் வந்து மசாலா பொருட்களை அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து மைய அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இங்கே வந்து காய் வந்து வெந்துருச்சு. நான் 2 விசில் தான் விட்டேன். காய் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ரொம்ப விசில் விட்டிங்கன்னா காய் வந்து குழஞ்ச மாதிரி ஆயிரும். நம்ம போட்டிருக்க காய் எல்லாமே வந்து டக்குன்னு வேகக்கூடியதான். அதனால் வந்து 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து மறுபடியும் அடுப்பில் வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை வந்து இப்போ இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிக்க விடணும். அப்போ தான் வந்து இதில் வந்து அந்த தேங்காயோட பச்சை வாசனையெல்லாம் போகும். நம்ம போட்டுக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா வாசனையெல்லாம் வந்து போகும். அதுக்காண்டி 10 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி மாதிரி வேணுமோ, இல்லை குருமா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாலும் நல்லா இருக்காது. வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இல்லை வந்து இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம காய் வேகிறப்ப வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி இலையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த குருமா வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகும். குருமாவும் நல்லா வந்து கெட்டியாகும். பாருங்கள், குருமா வந்து 10 நிமிஷம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதோட பச்சை வாசனையும் வந்து போயிடுச்சு. நல்லா வந்து கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இருக்கப்போ நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த குருமா நீங்கள் வந்து சட்டுன்னு வந்து செஞ்சிடலாம். வீட்டுக்கு யாராச்சும் விருந்தாளிங்க வந்தாங்க அப்படின்னா, செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஃபனுக்கு வந்து இந்த குருமா வந்து டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளுக்கு வந்து இப்போ வந்து வெஜிடபிள் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம்தான் ஆகும். கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஈஸியாக குயிக்காக வந்து வெஜிடபிள் குருமா வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.